மத்திய வங்கியின் கொள்ளையின் சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, அர்ஜுன் மகேந்திரன் எந்த அளவுக்கு களவெடுத்திருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா எங்கனே ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு, எங்கனே ஒரு சுழுக்கு ஒன்று இருக்கு. அதை எடுக்கணுங்க, அதை எடுக்கணும். அது மக்களுடைய பணம். இனிமேல் எவரும் தப்ப போவதில்லை என்பது மட்டும் ஒரு உண்மை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க? பழி வாங்கலாம். ரணில் விக்ரமசிங்க அண்ணாச்சி உள்ளுக்கு இருக்காரு, எல்லாம் துடிச்சு போறாங்களே. அப்ப அப்படி இப்படிங்கிற இப்ப போட்டோம்னா பழிய பாவங்கிற. ஏங்க இந்த அரசியல் களத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி திருடர்களாக மாறிய நரிகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை சரியான தண்டனை. அழுக வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 80% திருடர்கள். அதில் பிரதான இடத்தில் இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க, இரண்டாவது இடத்தில் இருப்பவர் மஹிந்த ராஜபக்ச. அஜித் பிரேமதாசை வெளியேற்க போறதில்லை. ரணிலை விடுதலை செய்ய வேண்டுமா? விடுதலை செய்வதா இல்லையா தீர்மானிக்கிறது நீதிமன்றம். இது மக்களுக்கான காலம்.